வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே மாணவி தாரணி உயிரை மாய்த்து கொண்டு அந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து ரயில் முன் பாய்ந்து நர்சிங் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காதலி கர்ப்பமானது வீட்டிற்கு தெரிந்து கண்டித்ததால் பெரியாங்குப்பத்தை சேர்ந்த நிதின் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதனையடுத்து நர்சிங் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து ரயில் முன் பாய்ந்து நர்சிங் கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. கல்லூரி மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கிய விவகாரம் வீட்டில் சென்றதால் அடுத்தடுத்து இருவரும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் என்பவர் மகன் நித்தின் ராகுல், வயது 20. இவர் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு செல்வராக படித்து வரும் நிலையில் ஜோலார்பேட்டை அடுத்த காவேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அனுமுத்து என்பவரின் மகள் தரணி அதே கல்லூரியில் செல்வராக படிப்பு பயின்று வந்த நிலையில் இருவரும் காதலித்து வந்த நிலையில் தரணி 8 மாத கர்ப்பிணியான நிலையில் இவர்கள் இருவரும் காதலித்த விவகாரம் வீட்டில் தெரிந்ததால் நேற்று இரவு நிதின் ஆம்பூர் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதனை அறிந்த மாணவி தரணி இன்று காலை வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனில் இருவரின் தருணத்தை கைப்பற்றி ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் செவிலியர் கல்லூரி பயின்று வந்த மாணவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.